जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेविदं कपित्त जम्बो पलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति तुணை கொண்டு नव கோள்களின் துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு इष्ट देवता कुल देवता नक्षत्र देवता प्रार्थना देवता पितृ देवता துணை கொண்டு இந்த வார ராசி பலன்கள் வாசிக்கப்படுகிறது. இந்த வார ராசி பலன் என்று சொல்லும் பொழுது 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையில் நம்மளுடைய ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இந்த வாரத்தில் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்னலாம் நமக்கு ப்ளஸ்ஸு எதெல்லாம் நமக்கு மைனஸ்ஸு, நம்ம என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். மனதில் குழப்பம் இருக்கும், ஆனால் உங்கள் உள்ளுணர்வு நன்றாக வேலை செய்யும். முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன் யோசிக்கவும். பழைய உறவுகள் அல்லது பழைய சம்பவங்கள் மீண்டும் நினைவுக்கு வரலாம். வேலை பளு அதிகமாக இருக்கும். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற விரைவில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டு. வேலைக்கேற்ற ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்டது முதலீடு செய்வதில் எச்சரிக்கை தேவை. புதிய தொடக்கம் என்று இன்று சிறிது தாமதம் ஏற்படுத்தலாம், ஆனால் சிறப்பாக அமையும். புதிய தொழில் ஆரம்பிக்க போகிறோம், புதுசாக சில விஷயங்கள் செய்ய போகிறோன்னு அதிலெல்லாம் உண்டு. குடும்பத்தில் மன வருத்தம் உண்டாகலாம், சின்ன சின்ன மன வருத்தங்கள். ஆனால் வார்த்தைகளில் கட்டுப்பாடு வைத்தால் சமாதானம் கிடைக்கும். திருமண பேச்சுக்கள் மெதுவாக நகரும். நண்பர்கள் உதவலாம். பழைய நண்பர் ஒருவர் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் பேசியிருக்கவே மாட்டீங்க அந்த நண்பர்கிட்ட, ரொம்ப நாள் ஆகியிருக்கும், அவங்க இந்த வாரத்தில் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. தலைவலி மன அழுத்தம் போன்றவை ஏற்படலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, தலைவலி, ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் உண்டு. தியானம், நடைப்பயிற்சி, நல்ல தூக்கம் இதெல்லாம் கிடைக்கும். நீர் சத்து அதிகமாக உட்கொள்ள வேண்டும். பண தொடர்பான சிக்கல்கள் சமாளிக்கப்படும். மனதுக்குள் வந்த பயங்களை யாரிடமும் பகிர்ந்தால் தீர்வு வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. யார்கிட்ட நம்ம பயத்தை சொல்கிறது, யார்கிட்ட சொன்னால் நமக்கு தீர்வு கிடைக்கும்லாம் யோசிப்பீங்க. வெளியில் செல்லும்பொழுது சற்று கவனமாக இருங்கள். சிவபெருமானை எவ்வளவு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட நல்லது. சிவபெருமான், முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம் 21 முறை பிரார்த்தனை பண்ணுங்க. விருச்சிக ராசி. ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம் 21 முறை காலையிலையும் சாயங்காலமும் இந்த வாரத்தில் சொல்லிட்டு வாங்க. இதெல்லாம் விளையாட்டுக்கு சொல்கிறதில்ல, இதெல்லாம் இந்த தெய்வத்துக்கு இந்த விஷயத்தை இதை நம்ம இந்த வாரத்தில் நமக்கு சொன்னால் நல்லதுன்னு நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நன்மை. நீங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன கேட்குறதுன்னு சொன்னால் உங்கள் விருப்பம். அதெல்லாம் அதில் நம்ம எவ்வளவோ விஷயங்கள், நம்ம நல்லது கெட்டதெல்லாம் எவ்வளோ. அதாவது நான் இன்றைக்கி கூட ஒரு விஷயம் நான் பார்த்தேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நல்ல விஷயங்கள் யார் சொல்லிக் கொடுத்தாலும் குருஸ்தானத்தில் இருந்து அதை கற்றுக்குவாங்க. அலட்சியம் பண்ணிட்டு போகிறதும் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதும் ஒரு விஷயம் கிடையாது. அதாவது இப்போ கூட ஒரு காணொலி பார்க்கும்போது மனசில் ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது, ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதாவது ஒரு ஃப்ளைட்டு கிராஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனையோ பயணிகள் அதில் போனாங்க, அதில் எவ்வளோ மன வருத்தங்கள் தெரியுமா? அது கூட நான் பதிவு போட்டிருக்கேன், முகநூலில் போட்டிருக்கேன். அது எதனால் ஆச்சு எப்படின்னு. அதில் 1:33க்கு போட்டிருக்காங்க. 1:33க்கு குடும்பத்தோட செல்ஃபியெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் இல்லையா அவங்க. அது எந்த அளவுக்கு பெரிய ஒரு மன வருத்தம். குழந்தைகள்லாம் உயிர் தானே, எதாக இருந்தானே உயிர் தானே, போயிடுது இல்லையா. அதெல்லாம் அதனால தான் இப்போ இந்த வாரம் ராசி பலன் சொல்லும்பொழுது இந்த ஸ்லோகம் சொல்லுங்கள், இந்த வழிபாடு பண்ணுங்கள். ஏதோ பெருசாக வர்றது சிறுசாக போகும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறது. அது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் குருஜியோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். என்னுடைய வழிபாடு எப்படி தெரியுமா இருக்கும்? தினமுமே எல்லாருக்காகவும், அதாவது உலகக்ஷேம மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே
க்ஷேமமாக இருக்கணும். நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்னு மட்டும் சொல்லுவேன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே க்ஷேமமாக இருக்க வேண்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அவங்களுடைய முன்னோர்கள் அவங்களுடைய கர்மாக்கள் நீங்க வேண்டும், அவங்களுடைய கர்மா நீங்கி அவங்க நல்லபடியாக இருக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செய்திருந்தாலோ அவங்க எல்லாருமே நன்னா இருக்கணும் தான் என்னுடைய முதல் பிரார்த்தனையாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கும் நான் கோவிலில் கூட சங்கல்பம் பண்ணும்போது மனசுக்குள்ளே தனியாக ஒரு சங்கல்பம் ஓடும், எல்லோரும் நன்னா இருக்கணும். என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க, சுவாமி என் பிள்ளைக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, என் மகனுக்காக என் மகளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சுவாமி, மனசு மாறணும், சீக்கிரமாக என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்கவுங்களுடைய வருத்தம் அவங்கவுங்களுக்கு இருக்கு இல்லையா? அதனால தான் இந்த வார ராசி பலன்கள்னு சொல்லும்போது இதெல்லாம் சொல்லுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறது. சில பேருக்கு கெட்ட நேரமாக இருக்கும்போது நல்லது வந்தால் கூட அவனுக்கு காதில் விழாது. ஏன்னா அவனுக்கு கெட்ட நேரம் அதிகமாக இருக்குது. அப்போ அவனுக்கு நல்லது சொன்னால் கூட காதில் விழாது. அவன் ஒரு மாதிரி அலட்சியமாக பார்ப்பான், அலட்சியமாக தூக்கி எறிவான். ஒரு மாதிரி அவன் தனக்குன்னு வரும்பொழுது தான் அதை ரொம்ப யோசிப்பான். தனக்குன்னு வரும்பொழுது தான் அந்த வலியும் வேதனையும் அவனுக்கு தெரியும். அதனால் விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும். நீ இந்த சுவாமி இந்த வழிபாடெல்லாம் இந்த வாரத்துக்கான இந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா, இந்த வாரத்தை நம்ம இப்படி தான் நம்ம கடைபிடித்து இப்படி தான் நம்ம இருக்கணும்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கணும். வேலையில் இப்படி சொல்லியிருக்காரா, இதில் இப்படி சொல்லியிருக்காரா, இதில் இப்போ இந்த ராசிக்குன்னு சொல்லும்போது இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் சொல்கிறோன்னா அதில் அர்த்தம் இருக்குது, காரணம் இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறது. பெண்கள் விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷ, ரிஷபம், மிதுனம், 8ல் குரு, 8ல் சூரியன், 8ல் புதன், நல்ல ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி உள்ள ஜாதகம் தான். பெண்கள் கவனமாக போகணும், முன்ன விட்டு பின்ன பேசுவாங்க பெண்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்க போகிறீங்க, எங்கன்னா வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவினர்கள் நண்பர்கள் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல உறவினர்கள், சுப செய்திகள், இதெல்லாம் உண்டு. சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காதல் சம்மந்தப்பட்டதெல்லாம் கைகூடி வரும், கைகூடி வரும். சில விஷயங்கள்லாம் பேசுவீங்க, சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கும். என்னென்ன நீங்கள் பேச்சை மட்டும் கொஞ்சம் யோசித்து பேசினீங்கன்னா போதும். விருச்சிக ராசி அப்படின்னாலே தேல் சம்மந்தப்பட்ட கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி. அதே போல் அடுத்ததாக விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி. அப்போ அந்த விருச்சிக ராசி அப்படின்னும் போது இன்றைக்கி இக்கட்டான சூழ்நிலை யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது. மன வருத்தங்கள் ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப மன உளைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அனுஷ நட்சத்திரம் என்ன செய்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி சமாளிக்கிறாங்களே தவிர அடுத்த விஷயங்கள் அவங்களால போக முடியல. இதுவும் கடந்து போகும்னு போயிட்டு இருக்காங்க. துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த விசாக நட்சத்திரம் துலாம் ராசியும் இருக்குது, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியும் இருக்குது. அப்போ அந்த விருச்சிக ராசின்னு வரும்போது விசாக நட்சத்திரம் போது என்ன தான் விட்டு கொடுத்து போனாலும் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டு தானே இருக்குது. அப்போ இதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சற்று கவனமாக எப்படி இருக்கணும். இப்போ நான் சொல்லியிருந்தாலே இந்த விஷயத்துலலாம் கவனம் பாருங்க. சிவ வழிபாடு நிறையா பண்ணுங்கள். சுபம்.